இல்லை எனக்கு அரசியல் புரியாது. எனக்கு வந்து ஃபிலிமே எப்படி ரிலீஸ் பண்ணோன்னு தெரில. அப்புறம் அரசியலுக்கு நான் வந்து நம்மளாம் வந்து ஃபிலிம்ஸ் எப்படி ரிலீஸ் ஆகணுன்ற யோஜனையிலேயே அது எப்படி இது மாதிரி ஆகுது, என்ன ஏன் டிலே ஆகுது, ஏன் எப்படி இதை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம இண்டஸ்ட்ரியிலே நிறையா விஷயம் யோசிக்க வேண்டியிருக்கு. நான் தான் யோசிச்சு சால்வ் பண்ண போகிறேன்னு சொல்லலை, பட் அட்லீஸ்ட் அதை பற்றி கொஞ்சம் யோசிப்போன்றதான் தோணுது எனக்கு. பாலிடிக்ஸ் பற்றி எனக்கு ஒன்றும் இது இல்லை. பட் நம்ம எனி பொலிட்டிக்கல் டெசிஷன் ஆஸ் அ காமன் மேன் எல்லாரையும் பாதிக்குது இல்லையா? ஸோ அந்த ஒரு இதில் தான் நான் ரியாக்ட் பண்ணுறேன். தவிர எனக்கும் பாலிடிக்ஸ்க்கும் சம்மந்தம் இல்லை. இல்லை, நான் அரசியலில் வரப்போகிறது இல்லை. நான் அரசியல் பற்றி நான் கமெண்ட் பண்ண போகிறதில்ல. அவங்க பண்ணுற சில டெசிஷன்ஸ், சில பாலிசி மேட்டர்ஸ் நம்மளை அஃபெக்ட் ஆகும்போது, இல்லை சில இன்சிடென்ட்ஸ் நடக்கும்போது அதுக்கு தான் நான் காமன் மேனாக தான் ரியாக்ட் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸ் அதை பார்த்துருக்காங்களா இல்லையான்றது தான் முக்கியம். அவங்களுக்கு அது புதுசாக இருந்தால் அது புதுசு தானே. ரீமேக்னால் நான் வந்து இப்போ ஒரிஜினல் ஃபிலிமில் நல்லா தான் எல்லாருமே மம்முட்டி சார்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. பட் அதை நான் மனசில் வச்சுக்கிட்டு நான் பண்ணல. ஸோ என்னோடய இன்டர்பிரிட்டேஷனில் நான் இந்த கதையை பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இது வந்து ஒரு நல்ல விதமாக நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு சொல்லலான்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. பட் அதே மாதிரி மற்ற 3 படங்கள், இன்னொரு 4 படங்கள் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் இயர். அதெல்லாம் ரீமேக் இல்லை, இது மட்டும் ரீமேக். அது சோலோ ஈக்குவல் அப்படிலாம் நான் பார்க்குறது இல்லை. நான் பண்ணது மக்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நான் 1991லேருந்தே சோலோ தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இல்லை, அவர் கேட்குறது என்னன்னா ஃபியூச்சரில் நீங்கள் 2 ஹீரோ படம் பண்ணுவீங்களான்னு கேட்குறாரு. இல்லை, அப்படிலாம் ஒன்றும் எனக்கு பார்க்குறது. எனக்கு ஒரு ப்ராஜெக்டில் இன்ட்ரெஸ்ட் தான் நான் பண்ணுறேன். இப்போ செக்கச்சவந்த வானம் பண்ணுறோம் மணி சாரோட, அதில் 5-6 பேர் இருக்கும். ஸோ எனக்கு வந்து சோலோ அப்படிலாம் இல்லை. என்னோடய கதாபாத்திரம் வந்து, என்னோடய கேரக்டர் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். அது ஏற்கனவே எப்போவுமே இருந்தது உண்டு. ஸோ நான் 1990s ஆக்ட் பண்ணலேருந்தே அந்த ப்ராப்ளம் இருக்கும். அது வந்து நான் தப்பாக சொல்லலை. அதை நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறோன்றத பொறுத்து தான் இருக்குது. சில பேருக்கு வந்து நான் காசு வாங்காமல் பண்ணுறதுக்கு எனக்கே தோணும். சில பேர் வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்கன்றது தோணும். ஸோ அப்போ வந்து நம்ம அதை பண்ண மாட்டோம். ஸோ அது இண்டிவிஜுவல், இப்போ மற்ற பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் மாதிரி தானே. ஸோ அந்த இண்டிவிஜுவல் அவங்களோட ரிலேஷன்ஷிப், அவங்களோட ரியல் ப்ராப்ளம் எதாவது இருக்கா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம டிசைட் பண்ணுறது தான். ஸோ ஸ்டாண்டர்டாக ஒன்றும் ரூல் இல்லை. ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து நம்ம என்ன பேசுகிறோமோ அது நடக்கணுன்றது தான் எக்ஸ்பெக்டேஷன். ஆக்சுவலாக நான் பிரேக் எடுத்து, நீங்கள் சின்ன பிரேக்னு சொல்கிறீங்க, அந்த பிரேக் வந்து ஒரு 14 வருஷம் 13 வருஷம் பிரேக்கு. நடித்ததோட ஜாஸ்தி பிரேக் தான் எடுத்திருக்கேன். ஸோ அது திருப்பி இந்த மாதிரி ஒரு வரவேற்பு இருக்குன்ற ஒரு அரகன்ஸோடு நான் வரல. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சது, நான் நடிக்க வந்தேன், அவ்வளோதான். திருப்பி இன் சென்ஸ் தட் நடிக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஆக்சிடெண்ட்டாக தான் மணி சார் திருப்பி கூப்பிட்டாரு. நான் நடிக்கணுன்ற எண்ணம் அப்போ ஆக்சுவலாக இல்லை கடல் பண்ணும்போது. பட் எனக்கு வந்து பண்ணிவிட்டு அது வந்து அதோடு நிறுத்தணுன்ற ஒரு தாட் இல்லை. பண்ணி நிறைய கேரக்டர்ஸ், டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் பண்ணி, டிஃப்ரெண்ட் ஃபில்ம்ஸ் பண்ணி அந்த இன்ட்ரெஸ்ட்டை பர்பெச்சுவேட் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் தான் வந்துச்சு. ஸோ பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் ஆடியன்ஸ் பாசிட்டிவாக தனி ஒருவன்லையும் சரி, போகன்லையும் சரி, நான் நடிக்கும்போது அப்ரிஷியேட் பண்ணது ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு, ஹார்ட் வார்மிங்காக இருந்துச்சு. ஸோ அது அவங்களுக்கு, ஆடியன்ஸுக்கு தான் நான் பெரிய நன்றி சொல்லணும். தேங்க்ஸ். ஜென்ரலாகவே என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, நம்ம பேசி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணி, அனலைஸ் பண்ணி, நிறைய விஷயங்களை சால்வ் பண்ணலான்ற ஒரு நோக்கம் உள்ள மனுஷனா. ஐ மீன் பிஸ்னஸ்லையும் சரி, மற்ற விஷயங்கள்லையும் சரி. இப்போ நம்ம நிறையா ஸ்ட்ரைக் ஃபேக்ட்ரிஸ் நடக்கும்போது கூட சொல்கிறேன், வேலை நிறுத்தம்ன்றது ஒரு நல்ல விஷயமா எப்போவுமே யாரும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. மேபி அவங்க முயற்சி பண்ணியிருக்கலாம். முயற்சி பண்ணி அது வந்து வேலை செய்யாமல் வந்து ஸ்ட்ரைக் தான் பண்ண, வேறு ஆப்ஷன் இல்லைன்னு நினச்சிருக்கலாம். பட் எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் தெரியாது. என்னோடய இம்பேக்ட் என்னென்னா, நான் வந்து அவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ண ஒரு ஸ்ட்ரைக். ஸோ அதை நானும் சப்போர்ட் பண்ணேன். அதுக்கு ரெசல்யூஷன் சீக்கிரம் வரணும்னு தான் நான் கேட்டுக்கிட்டேன். எனக்கு எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணி ஸ்ட்ரைக் பண்ணாலும் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற நிறைய பேர் வந்து டெய்லி லேபரர்ஸ் இருக்காங்க, டெய்லி வேஜஸ் ஏர்ன் பண்ணுறவங்க இருக்காங்க. நம்ம ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னாக்கா அவங்க லைஃப் பாதிக்கும். இப்போ ஸ்கூல் முடிஞ்சு எல்லாம் ஹாலிடே போகிற நேரம், இல்லை எங்கேயா கூப்பிட்டு போகிற நேரம், நல்ல டைமாக எனக்கு தெரியல. ஒன்று எக்ஸ்டெண்ட் ஆகுது சொல்கிறேன். ஸ்ட்ரைக் ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா நிறைய பேர் பாதிப்பாங்கன்ற ஒரு நோக்கத்தை தான் சீக்கிரம் முடிக்கலாம். எனக்கும் கொஞ்சம் டயர்ட் ஆகுது, கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கலாம். நிறைய பேர் பாதிச்சிருக்காங்க. எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்ட்ரைக் தான், எல்லாருமே சப்போர்ட் பண்ண ஸ்ட்ரைக் தான், ஒரு லீடர்ஷிப்பை சப்போர்ட் பண்ண ஸ்ட்ரைக் தான். பட் அது சீக்கிரம் பண்ணலான்ட்டு தான் ஒரு
இல்லை கான்செப்சுவலி ஓகே, பட் அது என்ன பேசிஸ்னு எனக்கு தெரியாது ஷெட்யூலிங். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து நாளைக்கு வரதா இருந்தோம் நினைக்கிறேன், நாளைக்கு தான் May 27th ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க. பட் இந்த ஒரு ஃபிலிம் அந்த வைட் ரிலீஸ்க்காக தேட்டர்ஸ் கிடைக்கல. ஸோ தமிழ்நாட்டில் வந்து ஒரு லிமிடெட் தேட்டர்ஸ் தான் இருக்குது. 1000 தேட்டர்ஸ்னு சொல்லலாம். பட் ஃபர்ஸ்ட் ரிலீஸாக வர தேட்டர்ஸ் வந்து ஒரு 700 ஆட் தேட்டர்ஸ் தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் ரிலீஸாக வர தேட்டர்ஸ். இப்போ அதில் வந்து ஒரு 3-4 படம் வரும்போது யார் டிசைட் பண்ணுறது இந்த படம் வந்து இவ்வளோ தேட்டரில் தான் வரணும்னு யார் முடிவு பண்ண முடியும்? எனக்கு எப்படி பண்ணுவாங்கன்றது தெரியாது. ஸோ நான் அதான் நல்ல விஷயம் தான், ஸ்டாகர் பண்ணி எல்லாருக்குமே ஒரு ஸ்பேஸ் கிடைச்சா நல்ல விஷயம் தான். அது எப்படி பண்ண போகிறாங்க, எப்படி பிளான் என்னன்றது எனக்கு தெரியாது. பட் இப்போ எங்களோட ப்ராப்ளம் அது மாதிரி தான் ஆச்சு. ஸோ இது எங்களோட ஒரு நோக்கம் வந்து ஒரு 350 தேட்டர்ஸோ 400 தேட்டர்ஸோ ரிலீஸ் பண்ணோம், அந்த வைட் ரிலீஸாக வரணுன்ற ஒரு எண்ணம். பட் அது அச்சீவ் பண்ண முடியல. எனக்கு அவெஞ்சர்ஸ் இருக்குது, அவெஞ்சர்ஸ் தமிழ் இருக்குது, அது தவிர இன்னும் 2-3 தமிழ் படங்கள் வந்து. ஸோ மொத்தமாக திருப்பி ஒரு 4-5 படம் வரும்போது சில படங்களுக்கு தேட்டர் அது அடிக்குவேட்டாக இருக்காது. தேட்டர் கிடைக்கும், பட் அது அந்த நம்பரில் வி ஒன்ட் பி சாட்டிஸ்ஃபைட். அது ப்ரொடியூசரோட டெசிஷன், டிஸ்ட்ரிபியூட்டரோட டெசிஷன், அந்த நம்பர் வந்து ஓகேயா இல்லையான்றது. ஸோ மேபி ஒரு நல்ல பிளான் இருக்கலாம் கவுன்சிலில் எப்படி பண்ண போகிறாங்கன்றது. May 11th இப்போ ஸ்ட்ரைக் முடிஞ்சு ஒரு வாரத்தில் நாங்கள் ரிலீஸ் பண்ண முயற்சி பண்ணோம் இல்லையா? ஸோ இந்த ஒரு வாரத்தில் முயற்சி பண்ணும்போது அவ்வளோ பிளானிங் சரியாக பண்ண முடியாது. இப்போ May 11th கன்ஃபார்ம் ஆனதில் ஆல்ரெடி தேட்டர்ஸ் வந்து பேசியாச்சு. ஸோ ஒரு 2 weeks டைம் இருக்குது பிளான் பண்ணி பண்ணுறதுக்கு. என்னென்னா ஐ திங்க் as a suggestion or as a rule, ஸ்ட்ரைக்குக்கு முன்னாடி சென்சரான ஃபிலிம்ஸ்லாம் அந்த ஆர்டரில் ரிலீஸ் பண்ணணுன்ற ஒரு நோக்கத்தோடு தான் ஐ திங்க் கவுன்சில் இஸ் ஆல்சோ ஒர்க்கிங். அதில் நாங்கள் ஐ திங்க் we were in the first lot. பட் ஃபர்ஸ்ட் லாட்டில் இருந்தாலும் தேட்டர்ஸ் சரியாக கிடைக்காத போது நம்ம பிளான் பண்ணி தானே வரணும். அது ஃபர்ஸ்ட் லாட்டில் இருக்கோம் அப்படின்றதுக்காக நாட் இனஃப் தேட்டர்ஸும் போது ரிலீஸ் பண்ண முடியாது. ஸோ ஆஸ் அ ப்ரொடியூசர் அவங்க வந்து தேவ் இன்வெஸ்டட் ஸோ மச், as a distributor or as a buyer, so many people have invested so much. So they have to look at also economically இந்த நம்பர் ஆஃப் தேட்டர்ஸ் வந்தால் தான் அவங்களோட ப்ராஃபிட் பார்க்க முடியும், இல்லை ரெக்கவரி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு அவங்க தான் முடிவு பண்ணும். அது எப்படி இன்னொருத்தர் வந்து அது சொல்ல முடியாது இல்லை, நீங்கள் இவ்வளோ ரிலீஸ் பண்ணால் போதுன்றது. ஐ திங்க் இது ஒரு ஃப்ரீ கண்ட்ரி. ஸோ அந்த லெவலில் பிளானிங்ன்றது ஒன்று, பட் அது வந்து ஒரு பேசி முடிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது ஆக்சுவலாக ஒரு ஃபுல் என்டர்டெய்னர் மாதிரி தான் இருக்குது. பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து சிமிலர் டு மலையாளம், பட் அதில் சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் மச் லார்ஜர் ஸ்கேலில் எடுத்த படம் அது. ஸோ ஆக்ஷனாக இருக்கட்டும், இல்லை த ஹோல் செட்டப்பே வந்து இட்ஸ் அட் அ மச் லார்ஜர் ஸ்கேல். ஸோ மலையாளத்தில் பார்த்தவங்க கண்டிப்பாக இதை பார்த்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு எனக்கு நிறைய மம்முட்டி சார் ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க தலைவர் தான் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி கம்பேரிசனுக்காக நான் சொல்ல. பட் மலையாளத்தில் பார்த்துருந்தாலும் முன்னாடி அந்த படம் யாராவது பார்த்துருந்தாலும் இதை பார்க்கும்போது கண்டிப்பாக அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். இல்லை, இது வந்து டோட்டல் என்டர்டெய்னர் மாதிரி தான் படம் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ரியலிஸ்டிக் ஸ்டன்ஸ் எல்லாம் இருக்காது, என்டர்டெயின் பண்ணுற மாதிரி தான் ஸ்டன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ஆக்ஷன் டீசர்னு ரிலீஸ் பண்ணோம், அதை மட்டும் தான் நீங்கள் அதை ரெஃபர் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ட்ரெய்லரில் கொஞ்சம் டைலாக்ஸ் மற்றெல்லாம் கூட வந்துச்சு. பட் எல்லாமே கொஞ்சம் லார்ஜர் தென் லைஃபாக தான் இருக்கும் படத்தில். காமெடி ஆல்சோ வில் பி லாட் ஆஃப் சிச்சுவேஷன் காமெடி. சித்திக் சாரோட சிச்சுவேஷன்ஸ்லாம் அதோட நிறைய நல்ல டேலண்டட் ஆக்டர்ஸ் இருந்தாங்க. ரமேஷ் கண்ணா சாரும் சரி, சூரி சாரும் சரி, ரோபோ சங்கர் சாரும் சரி, சித்ரலக்ஷ்மன் சாரும் சரி, அந்த அவர் வர சீன்லாம் கூட ரொம்ப ஐ திங்க் ஹிலேரியஸாக இருக்கும். அந்த கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு, அது டவுட்டே இல்லை. நான் எப்போவுமே வில்லன் ஹீரோன்னு நான் பார்க்கவே இல்லை. இப்போது போகன் பார்த்தீங்கன்னா நான் தான் போகன் அப்படின்னு நான் நினச்சி தான் நான் நடித்தேன். தனிவன் பார்த்தீங்கன்னா சித்தார்த்த அபிமன்யு சுற்றி தான் கதைன்னு நான் நினச்சி நான் நடிக்கணும். நான் நடிக்கும்போது அந்த கேரக்டர் ஒரு இம்பார்ட்டன்ஸாக கன்வின்ஸ் பண்ணி தான் நான் செல்ஃப் கன்வின்ஸ் பண்ணி தான் நான் நடிச்சிட்ருக்கேன். அது ஆக்ட் பண்ணுறதுக்கோ, அது வந்து ஆடியன்ஸை ரீச் பண்ணுறதுக்கோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள் இருக்கும்போது நான் ஹீரோ வில்லன்னு கன்வென்ஷனலாக அந்த ஸ்ட்ரக்சரை நான் பார்க்குறதில்ல. ஸோ கண்டிப்பாக அது மாதிரி திருப்பி இன்ட்ரெஸ்டிங்காக ரோல் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக பண்ணுவேன். இது ஒரு ப்ரமோஷனாக நான் நினைக்கல. அதன் இல்லை, அப்படி இல்லை. அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாமே ஒரு முயற்சி தான். அது வந்து சிலது ஒர்க் அவுட் ஆகும், சிலது ஒர்க் அவுட் ஆகாது. பட் அதனால் வந்து அது மாதிரியான ரோல்ஸ் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நான் நினைக்கிறது இல்லை. அண்ட்
இதே கேள்வி வந்து இப்போ ஒரு தனி ஒருவனில் பண்ணும்போது இது எப்படி உங்களை அக்செப்ட் பண்ணிப்பாங்க? நீங்கள் வந்து சாக்லேட் பாயாக இருந்தீங்க, நீங்கள் வந்து நல்ல இதாக இருந்தீங்க, இது மாதிரி எப்படி உங்களை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நிறைய பேர் என்ன கேட்டது உண்டு. ஸோ அதை பார்த்துட்டு அதே மாதிரி இன்னொரு 10-15 ரோல் வந்ததும் உண்டு, இதே பண்ணுங்க அப்படின்னு. இப்போது ஸோ எனக்கு அந்த ஜானர் பிரேக் பண்ணணுன்னு, ஐ மீன் ஜானர் ஃபாலோ பண்ணணுன்னு ஒன்றும் ஐ நெவர் திங்க் லைக் தட். ஸோ இல்லை, ஆக்சுவலாக ஏதாவது அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிஜமாக அது டிஸ்ப்ரூவ் பண்ணோம் இல்லை அதை ப்ரூவ் பண்ணோம், அதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறது வந்து ஆக்சுவலாக போரிங்காக இருக்கும். இட் இஸ் அ ஸ்கிரிப்ட் தட் இன்ட்ரெஸ்ட் மீ. அண்ட் ஆல்சோ இப்போது ஈவன் இஃப் யூ இதே மாதிரி ஒரு சிமிலர் ஸ்கிரிப்ட் இப்போ இமீடியட்டாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது பண்ணணும்னு தோணாது. எனக்கு இப்போ தானே ஒன்று இது மாதிரி பண்ணியிருக்கோம், ஸோ அதே மாதிரி திருப்பி பண்ணோன்றது தோணாது. மேபி அது ஒரு 1 year கேச்சோ இல்லை ஆஃப்டர் ஃபியூ ஃபிலிம்ஸ் அது வந்துச்சுன்னா பண்ணணும்னு தோணலாம். ஸோ மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இன் டிசைடிங். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எதுவாக இருந்தாலும் எனக்கு ஒரே ஒரு ஜானர் மட்டும் பிடிக்காது, ஹாரர். அதை தவிர மற்ற எல்லா ஜானரும் ஓகே. ஸோ அதில் ஜானராக இருந்தாலும் எனக்கு இந்த ஜானரை சர்ச் பண்ணி நான் போகிறதில்ல. அந்த ஸ்கிரிப்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா அப்புறம் ஐ மீன் that's the only thing that matters. And capability of the person to execute also. So எனக்கு ஆக்சுவலாக பயம் இல்லை, ஸோ சிரிப்பு தான் வரும். ஐ மீன் இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் ஓகே, அது திடீர்னு ஸ்டார்டில் பண்ணுறது ஹியூமன் நேச்சர். திடீர்னு ஏதாவது ஒன்று ஸ்க்ரீனில் வருதோ இல்லை இது பண்ணுறதோ. பட் அந்த கோஸ்ட்டு, அந்த பேய், அதெல்லாம் அந்த நம்பிக்கை கிடையாது. ஸோ அது பார்த்து பயப்படுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அஃப்கோர்ஸ் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர்ஸ் அது மாதிரி இருந்தால் கொஞ்சம் அது பார்ப்பேன். பட் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் ஃபிலிம்ஸ் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் சொல்ல முடியாது. இருக்கா இல்லைன்னு தெரில எனக்கு. ஸோ எனக்கு நான் வளர்ந்ததெல்லாம் வந்து ஒரு ரொம்ப ரிலீஜியஸ் ஒரு ஹவுஸ் ஹோல்டில் தான். ஸோ இப்போவும் எனக்கு வந்து கோயிலெலாம் போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே போனால் எனக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு, ஐ மீன் பீஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஃபீலிங் வருது. அந்த ஸ்மெல், அந்த கோவிலோட ஆர்கிடெக்சர் அதெல்லாமே ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் கடவுள் சிலை முன்னாடி நின்னானாக்க என்ன ப்ரே பண்ணணும்னு தெரியாது. ஸோ நான் கை கட்டி நின்றுட்டுருப்பேன் மரியாதைக்கு, பட் என்ன கேட்கணும், எப்படி ப்ரே பண்ணணுன்றது தெரியாது. ஸோ இருக்கா இல்லையான்னு எனக்கே சந்தேகம். அதனால தான் நான் ஆக்னாஸ்டிக்னு சொல்கிறேன். இல்லைன்னு சொல்ல, இருக்குன்னு சொல்ல எனக்கு தெரியல. பட் அதுக்கு என்ன சொல்கிறது, அதை இன்சல்ட் பண்ணுறதோ, அதை அவமதிக்கிறதோ அது மாதிரி ஒரு எண்ணம் கிடையாது. மீன் ஐ திங்க் நான் மனிதர்களை நம்பிக்கை இருக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறேன். ஸோ அவங்கள நம்புறதுக்கு தான் முயற்சி அதிகமாக இருக்கும்.